Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் TNAU அதாவது அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நான் அக்ரிகல்ச்சர் படிக்கலாம் நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்களும் சொல்லிகிட்டே இருக்கீங்க சார் 170க்கு மேலே கட் ஆஃப் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தா கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணுங்கள். 170க்கு கீழே இருந்துச்சிங்க அப்படின்னா நீங்கள் இப்போயே போய் அட்மிஷன் போடலாம். இந்த மாதிரி நீங்கள் நிறைய என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருக்கீங்க சார். ஆனால் எங்கள் பேரண்ட்ஸ் வந்து கேட்கவே மாட்டாங்க. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் பேரண்ட்ஸ் பக்கத்தில் வச்சு நீங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள தயவுசெய்து பார்க்க சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ இருக்கும்போது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் நீங்கள் படிக்கிறதில்ல. நல்லா நீங்கள் கவனிச்சுங்க. மண்டே வந்து நமக்கு என்ன பார்த்தா ரிசல்ட் வரப்போகுது. இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கலான்னு ஃபோக்கஸ்டாக இருந்தேன் சார். மார்க் எனக்கு குறைஞ்சி போச்சு சார். அதனால் வந்து என்னை போய் இந்த டிகிரி கோர்ஸ் படிக்க சொல்கிறாங்க, இது படிக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி புலம்பக்கூடிய பசங்க நிறைய பேர் இருக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மார்க் வந்துருச்சு அப்படின்னா பிரச்சனைகள் அவங்க வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த மார்க் ஒரு மாதிரி போயிடுச்சு அப்படின்னாவே நம்ம பேரண்ட்ஸும் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவன் நல்ல மார்க் எடுத்துட்டால, நீ என்ன பண்ண, இவன் எடுத்துட்டால, அதனால் அவன் அங்கே போய் சேர்றான், நீ அங்கெல்லாம் போய் சேர வேணாம். இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை குழப்புவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தா ஸ்டெடியாக ஸ்டேபிளாக நீங்கள் இருங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், 170க்கு மேலே எடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் கவுன்சிலிங் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதாவது ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா இப்போ நிறையா காலேஜஸில் நிறையா டீம்டு யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதத்துலையும் கேப்டேஷன் ஃபீஸ் இல்லாமல் டொனேஷன் இல்லாமல் அட்மிஷன்ஸ் வந்து போட்டுட்ருக்காங்க பிஎஸ்சி அக்ரிகல்ச்சருக்கு. ஆனால் இதுவே ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட் வந்து அவங்களுக்கு சாதகமான எப்படின்னா காலேஜுக்கு சாதகமானா இப்போ நிறையா பசங்க ஆவரேஜாக மார்க் வந்து குறைவாக எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுதான் காலேஜுக்கு சாதகமாக ஆகிடும். ஏன்னா காலேஜுக்கு சாதகமாக என்ன அப்படின்னா இப்போ 12th ரிசல்ட் வந்தோடனே பசங்க எல்லாம் அடுத்த ஒரு 10 நாளில் போய் காலேஜில் போய் குமிஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா அட்மிஷன் போடுறதுக்கு போவாங்க. அப்போ காலேஜ் வந்து அப்படியே நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, என்னன்னா இவன் எந்த அட்மிஷனுக்கு அதிகமாக தேடி வரான் அப்படிங்கிறத என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ 1 or 2 டேஸில் என்ன பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம எந்த கோர்ஸ் போய் எடுக்கலான்னு இருந்தோமோ, முக்கியமாக அக்ரிகல்ச்சர் எடுக்கலான்னு இருந்தோமோ இத்தனை நாள் கூவி கூப்பிட்டு இருந்தாங்க. நாள் டொனேஷனே இல்லாமல் போட்டுட்ருக்காங்க, டொனேஷனே இல்லாமல் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்களே. அப்போ நம்ம போகலையே. இப்போ நீங்கள் போனோன்னே என்ன சொல்லுவாங்கன்னா 1 lakh கேப்டேஷன் ஃபீஸ் கொடுங்கப்பா, 2 lakh டொனேஷன் கொடுங்கப்பா, கல்லூரி வளர்ச்சி நிதி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. எப்போனா ரிசல்ட் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. சரியா? அதனால இதிலேருந்து நம்ம தவிர்த்துக்கணும், இதிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா வந்து உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம அந்த ஐடியாவை கொடுக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கிறோம். சரியா? அதனால இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரியலை, நம்ம என்ன பண்ணுறேன்னே புரியாமல் இருக்கிறோம். நான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கணும்னு ஆசை, ஆனால் ஒரு பக்கம் எனக்கு மார்க் அதிகமாக போகுமா இல்லை ஒரு பக்கம் எனக்கு மார்க் கம்மியாக வருமானு எனக்கு சொல்லவே முடியலை. எங்கள் பேரண்ட்ஸை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இப்போயே போய் நம்ம காலேஜை பார்த்து நம்ம என்ன பண்ணலாம், அட்லீஸ்ட் ஒரு புக்கிங்காவது பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி என் பேரண்ட்ஸை சொல்கிறேன். ஆனால் கேட்க மாட்டாங்க. அதனால் தயவு செய்து பேரண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது உங்களோட சன்னோ டாக்டரோ அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். உண்மையை அவங்களுக்கு சொல்லுங்கள். உனக்கு வந்து 170 வந்துருமா, கட் ஆஃப் வந்து 170க்கு மேலே வந்துருமா அப்படிங்கிறத கேளுங்க. அப்படி வராதுன்னு சொல்லிட்டாங்கன்னா தயவு செய்து நம்மளை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்னாச்சு பார்த்தா ரெடியாக இருக்கிறோம். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அப்படி இல்லைன்னா கூகுள் ஃபார்ம் என்ன பண்ணுறது பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கான தேவைகள் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.